அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபோரியர் சீரிஸ் பார்ஷ்வால்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோன்னா, expand f of x equals to x square in the interval minus pi less than x less than plus pi as a Fourier series. A Fourier series. Also deduce the value 1 by 1 power 4 plus 1 by 2 power 4 plus 1 by 3 power 4 plus etc. equals to question mark. சரிங்களா? இந்த வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்? Fourier series யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா, given f of xக்கு Fourier series ஃபைண்ட் சொல்கிறோம். ஸோ இன்டர்வல் -π to +π கொடுத்துருக்கோம். அப்போ இது காமன் Fourier series தான். அது போக இது ஜென்ரல் Fourier series தான். ஜென்ரல் Fourier series. அப்போ ஜென்ரல் Fourier சீரீஸோட எக்ஸ்பான்ஷன் f of xன்றது a0/2 plus summation n is equal to 1 to infinity an cos n pi x by l plus bn sin n pi x by l. சரிங்களா? இது ஜெனரல் Fourier சீரிஸோட எக்ஸ்பான்ஷன். இங்க லிமிட் என்ன கொடுத்துருக்கோம்? -π less than x less than plus π கொடுத்துருக்கோம். நம்ம யார் கூட கம்பேர் பண்ணணும்? c less than x c plus 2l கூட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? சின்ற வேல்யூ என்ன கிடைக்குது? -π கிடைக்குது. அப்போ c plus 2lோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +π கிடைக்கும். ஸோ சிக்கான வேல்யூ -π. ஸோ -π plus 2l equals to π. அப்போ இந்த -π ஆப்போசிட்டில் போச்சுன்னா 2l is equal to π plus π. அப்போ 2π ஆகும். இப்போ 2l equal to 2π போது எல்லோட வேல்யூ நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் π. எல்லோட வேல்யூ π. சரிங்களா? அப்போ எல்லோட வேல்யூ π ஆகும்போது இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த π அண்ட் எல் கட் ஆயிரும். ஏன்னா எல்லோட வேல்யூ π இல்லையா? எல் ஈக்குவல்ஸ் டு π. அதனால் ரெண்டுமே என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அப்போ இது எப்படி மாற்றிடலாம்? a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? நம்மளோட f of x. ஸோ இப்போ இன்டர்வல் என்ன இன்டர்வல் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல். இந்த -π to +πன்னு சொன்னாலும் இந்த இன்டர்வல் என்ன சொல்லுவோம்னா சிம்மெட்ரிக்னு சொல்லுவோம். -2 சேம் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது சிம்மெட்ரிக் இன்டர்வல் சொல்லுவோம். அப்போ இன்டர்வல் சிம்மெட்ரிக்காக இருந்துச்சுன்னா வெரி நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் வெரிஃபை பண்ணணும். ஸோ ஆட் பார் ஈவன் ஃபங்க்ஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இது சிம்மெட்ரிக் இன்டர்வல் இல்லையா? அப்போ ஆடா ஈவனான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? ஸோ கிவன் ஃபங்க்ஷன் f of x equals to x ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஃபங்க்ஷனில் என்ன மாத்திரம் -xன்னு போகிறோம். ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -x செக் பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? -x ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இது என்னதாகும்? மறுபடியும் என்ன ஆகும்? சிம்பிளி +x ஸ்கொயர் தான். -x ஹோல் ஸ்கொயர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் தான், x ஸ்கொயர் அப்படியே கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, லிமிட்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. அதாவது எக்ஸுக்கு பதிலாக -x போட்டால் ஃபங்க்ஷன்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை, லிமிட்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா இது என்ன ஃபங்க்ஷன் ஆகிடும்? நல்லாவே தெரியும், இது ஈவன் ஃபங்க்ஷன். இது ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா நமக்கு கண்ணை மூடி என்ன எழுதிடலாம்? bn வேல்யூ 0. ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன்னா bn வேல்யூ என்ன ஆயிருங்க? 0 ஆயிரும். அப்போ நம்மளோட Fourier சீரீஸில் ஈவன் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? நமக்கு 0 ஆயிரும். இந்த டேர்மே வேண்டியதில்லை, ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ நம்மளோட f of x எப்படி மறுபடியும் மாற்றி எழுதலாம்? நம்மளோட f of x மாற்றி எழுதுனா f of x equals to a0/2 plus summation n equals to 1 to infinity an cos nx மட்டும்தான் கிடைக்கும். an cos nx மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா bn வேல்யூ 0. சரிங்களா? அப்போ a0க்கான வேல்யூ, a0க்கான ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ a0ஓட ஜென்ரல் ஃபார்முலா என்னதுங்க? 1/2
L any interval C to C plus 2L f of x dx. இது பொதுவான ஃபார்முலா a நாட்டுக்கானது. இங்கே லிமிட் L ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதாவது 1 by pi. C ஓட வேல்யூ மைனஸ் பை, C பிளஸ் வேல்யூ பிளஸ் பை. ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? இது நமக்கு நல்லாவே தெரியுது என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். நம்மளுடைய f of xன்றது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இது எப்படி மாற்றி எழுதலாம், நம்ம 2 times half of the interval எழுதிக்கலாம். 2 times half of the interval 0 to pi மாற்றிக்கலாம். ஏன்னா மைனஸ் பை டு ப்ளஸ் பைன்றது 2 times half of the interval 0 to pi கன்வெர்ட் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும் இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? அப்போ 2 by pi so 2 by pi. So x square dxக்கான வேல்யூ என்ன ஆகுங்க, x cube by 3 ஆயிரும். லிமிட் 0 to pi. So அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும், 2 by pi. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா pi cube. லோவர் லிமிட் அப்ளை பண்ணா 0 divided by 3. அப்போ இங்க என்ன கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும், 2 by pi into pi cube by 3 கிடைக்கும். ஸோ இந்த pi cube கட் பண்ணால் pi ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் கடைசி என்ன நமக்கு 2 by 3 pi ஸ்கொயர் இருக்கும். 2 by 3 pi ஸ்கொயர். இது எதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா a நாட்டோட வேல்யூ. ஸோ a நாட்டோட வேல்யூ 2 by 3 pi ஸ்கொயர். a நாட்டோட வேல்யூ 2 by 3 pi ஸ்கொயர். அடுத்து என்ன ஃபைன் பண்ணோம், an ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா? இது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால a நாட் a மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ ஏஎனுக்கான ஃபார்முலா என்னது, ஜென்ரல் ஃபார்முலா 1 by L எனி இன்டர்வல் C to C plus 2L f of x into cos n pi x by L. இது பொதுவான ஃபார்முலா இல்லைங்களா? இது பொதுவான ஃபார்முலா. ஆனால் நமக்கு என்ன ஆகும், எல்லோட வேல்யூ பை தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆயிரும், இங்கே எல்லோட வேல்யூ பை சப்ஸ்டியூட் பண்ணா 1 by pi இன் லோவர் லிமிட்ஸ், அதாவது மைனஸ் பை, அப்பர் லிமிட் பிளஸ் பை, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே காஸ் என்எக்ஸ் ஆயிரும். ஏன்னா எல்லும் பையும் சேம் கட் ஆயிரும் இல்லைங்களா? கிளியர்லி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், ஈவன் ஃபங்க்ஷன் தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன் தெரியும். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இது எப்படி மாற்றலாம், 2 டைம்ஸாக மாற்றிக்கலாம் இல்லைங்களா? ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால 2 times. So 2 by pi integral 0 to pi x square cos nx dx. 2 times 0 to pi நடக்குது. சரிங்களா? இப்போ என்ன அப்ளை பண்ணோம், as it is அதே பெர்னோலி ஃபார்முலா தான். அந்த ஒரு பெர்னோலி ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. பெர்னோலி ஃபார்முலா என்னதுங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் uv dx equals to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்கே யூன்றது என்ன, எக்ஸ் ஸ்கொயர், யூன்றது எக்ஸ் ஸ்கொயர், வின்றது காஸ் என்எக்ஸ், வின்றது காஸ் என்எக்ஸ். அப்போ யூ டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 2x ஆயிரும். யூ டபுள் டேஷ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, யூ ட்ரிபிள் டேஷ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ v1 காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் nx, கீழே என்ன இருக்கும், வெறும் n மட்டும்தான் இருக்கும். v2 சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx, கீழே என்ன இருக்கும், ஆல்ரெடி ஒரு n, இதுக்கு ஒரு n வந்துருக்கும். அப்போ n ஸ்கொயர். v3 மைனஸ் அப்படியே தான் இருக்கும். காசு இன்டகிரேட் பண்ணால் சைன் nx, ஆல்ரெடி n ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு n வந்துருக்கும். அப்போ n கியூப். ஸோ ஃபார்முலா படி u v1 u dash v2 u double dash v3. சரிங்களா? u v1 u dash v2 u double dash v3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ வெளியே என்ன இருக்குது, 2 by pi இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணலை. 2 by pi டிஸ்டர்ப் பண்ணலை. u எக்ஸ் ஸ்கொயர் v1 sin nx by n. ஸோ u v1 minus u dash 2x v2 minus cos nx by n square plus u double dash 2 v3 minus sin nx by n cube.
சரிங்களா, லிமிட் 0 to pi. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லிமிட் 0 to piல சைன் டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்ணை மூடி 0ன்னு போடுது. சைன் டைம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0ன்னு போடுது. ஒன்லி கொசைன் டைம் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு டைம் எடுத்து எழுதணும், என்ன டைம்ஸ் பேலன்ஸ் இருக்கிறத ஒரு டைம் எடுத்து எழுதுனா மிஸ்டேக்கே ஆகாது. ஸோ 2/π. ஸோ பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும், மைனஸும் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு கட் ஆகிடும். இந்த 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லைங்களா, இந்த 2ன்றது ஒரு நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட். n ஸ்கொயர்ன்றது ஒரு நம்பர், அது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இதை வெளியே எடுக்கிறோம் 2/n ஸ்கொயரை வெளியே எடுக்கிறோம். ஏன்னா 2ன்றது ஒரு நம்பர், n ஸ்கொயர்ன்றது ஒரு நம்பர், வெளியே எடுக்கிறோம். 2 மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இப்போ மீதி என்ன டைம் இருக்கும், எக்ஸ் இருக்கும், காஸ் nx மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் காஸ் nx மட்டும்தான் இருக்கும். லிமிட் 0 to π. லிமிட் 0 to π. அப்போ இப்போ என்ன, ஸோ 2 அகைன் 2 என்ன ஆயிரும் 4/n ஸ்கொயர் இருக்கும், கூட π இருக்கும். ஸோ அப்பர் லிமிட் π அப்ளை பண்ண என்ன ஆகும், π காஸ் n π ஆயிரும். சரிங்களா, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு π காஸ் n π ஆயிரும். லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ண என்ன ஆகும், இந்த இடத்துல என்ன ஆயிரும், டேர்ம் 0 ஆயிரும். ஏன்னா 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, அதனால இந்த டேர்ம் 0 லோவர் லிமிட். சரிங்களா, அப்போ 4/n ஸ்கொயர் π, கடைசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா π காஸ் n பைக்கான வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும், -1/n. காஸ் n பைக்கான வேல்யூ -1/n தெரியும். சரிங்களா, இப்போ என்ன ஆகும், மைனஸ் மேலே இருக்கிற பையும் கீழே இருக்கிற டைமும் கரெக்ட் ஆகிடும். அப்போ கடைசி என்ன இருக்கு நமக்கு, ஏஎன்னோட வேல்யூ 4/n ஸ்கொயர் இன்ட்டு -1/n இருக்கும். இதனோட வேல்யூ ஏஎன்னோட வேல்யூ. ஸோ ஏஎன் வேல்யூ 4/n ஸ்கொயர் -1/n. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் எழுதிக்கலாம். நம்மளோட ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் என்னென்ன டைம் எழுதுனா f of x இல்லைங்களா. ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் f of x equal to a0/2 plus summation n is equal to 1 to infinity an cos nx. ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் a0க்கான வேல்யூ 2/3 π ஸ்கொயர் இல்லையா, a0க்கான வேல்யூ 2/3 π ஸ்கொயர். இப்போ a0க்கான வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், a0க்கான வேல்யூ 2/3 π ஸ்கொயர் a0/2 plus summation n is equal to 1 to infinity an. anக்கான வேல்யூ 4/n ஸ்கொயர் -1/n cos nx. இதுதான் நமக்கு தேவையான ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ். ஸோ எக்ஸ்பேண்ட் f of x as a ஃபோரியர் சீரிஸ்ன்னு கேட்டால் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு டிடக்ஷன் பார்ட்டுக்கு போகணும் இல்லைங்களா. இப்போ டிடக்ஷன் பார்ட்டுக்கு போகும்போது தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், டிடக்ஷன் பார்ட் போகும். ஸோ டிடக்ஷன் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/1/4 plus 1/2/4 plus 1/3/4 plus etc. up to infinite number of termக்கான வேல்யூ என்னன்னு கேட்கும். ஸோ இந்த 1/1/4 வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 1/4 2/4 இந்த மாதிரி பவர் 4 வந்துச்சுனாலே, பவரில் 4 வந்துச்சுனாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பார்ஷிவால்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணால் மட்டும்தான் பவர் 4 வரும். பார்ஷிவால்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணும். ஏன் பார்ஷிவால்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் பார்ஷிவால்ஸ் ஐடென்டிட்டி, பார்ஷிவால்ஸ் ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, இன்டெக்ரல் நமக்கு a0 an என்ன இன்டர்வல் யூஸ் பண்ணோம், a0 an ஃபைனலாக என்ன இன்டர்வல் யூஸ் பண்ணோம், 2/π 0 to π யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. a0க்கும் சரி an-க்கும் சரி 2/π 0 to π. அப்போ அதே 2/π 0 to π தான் வரும் இங்கே. அதே லிமிட்ஸ். ஸோ 2/π லிமிட் 0 to π. f of x என்ன கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன பண்ணுறோம், அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். f of x whole square dx equals to RHSல என்ன டைம் வந்துருக்குன்னு பார்க்கணும். ஃபோரியர் சீரிஸ், ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸில் RHSல ஃபைனலாக என்ன டைம் இருக்குது நமக்கு, a0 இருக்குது அண்ட் an இருக்குது. அப்போ அதே தான் ஸ்கொயர் பண்ணணும். a0 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சமேஷன் n is equal to 1 to infinity an ஸ்கொயர். இங்கே ஏன் சார் bn வராதான்னு கேட்டிங்கன்னா bn வராது. ஏன் bn வராது, இது ஈவன் ஃபங்க்ஷன், அதனால bn வேல்யூ 0, அதனால வரல. இல்லைன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் bn ஸ்கொயர் போட்டுரும். சரிங்களா, ஓகே.
இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் f of x ன்னு பார்க்கிறோம். ஸோ இந்த 2 by pi அப்படியே இருக்கட்டும். லிமிட்ஸ் 0 to pi. f of x ஓட வேல்யூ என்னது? x ஸ்கொயர். அதை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா f of x ஹோல் ஸ்கொயர் தான் வந்து இன்டூ dx ஈக்குவல்ஸ் டு a நாட்டோட வேல்யூ என்னது? 2 by 3 pi ஸ்கொயர். a நாட்டோட வேல்யூ 2 by 3 pi ஸ்கொயர். அதை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். by 2 plus summation n is equal to 1 to infinity an square. an ஓட வேல்யூ என்னதுங்க? an வேல்யூ 4 by n square minus 1 power a. an கான வேல்யூ 4 by n square minus 1 power n. இது என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? பை ஸ்கொயர்ன்றது பை பவர் 4 ஆக மாட்டார். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குதுல்ல? ரிடக்ஷன் பார்ட்ல 1 by 1 power 4, 2 power 4, 3 power 4 லாஜிக் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இன்டகிரேட் பண்ணணும். LHS இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 by pi டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ 0 to pi. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வரும்? a பவர் m ஹோல் பவர் n வரும். அப்போ இது என்ன ஆகும்? a பவர் m இன்டூ n ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? எக்ஸ் பவர் 2 இன்டூ 2 ஆகும். ஸோ எக்ஸ் பவர் 4 dx ஆயிரும். சரிங்களா? ஈக்குவல்ஸ் டு சப்போஸ் இது LHS மட்டும் எடுத்துக்கலாம். LHS மட்டும் தனியாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் RHS வைக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 4 இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 5 by 5 கிடைக்கும். இல்லைங்களா? லிமிட்ஸ் 0 to pi. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் பை பவர் 5 ஆயிரும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 by 5 ஆயிரும். சரிங்களா? அப்போ கடைசி என்ன இருக்கும்? இந்த பை பவர் 4ல இருந்து பை கட் பண்ணிக்கலாம். இந்த பை பவர் 4 இது கட் பண்ண என்ன ஆகும்? ஸோ ஃபைனலாக என்ன இருக்குது? LHSல நமக்கு 2 by 5 pi to the power 4 கிடைக்கும். இது என்னது? LHS. ஸோ RHS ஃபார்ம். RHS எடுத்துகிட்டு என்ன ஆயிரும்? ஸோ RHS ஒர்க் பண்ண என்னன்னு தனியாக பார்த்தா, ஸோ 2 by 3 இந்த அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லைங்களா? 2 by 3 pi ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும்? 2ன்றது என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். பை 3 ஆகும் 9 ஆயிரும். பை ஸ்கொயர்ன்றது என்ன ஆகும்? பை பவர் 4 ஆயிரும். இன்டூ 1 by 2 இருக்கு. இந்த 1 by 2 அப்படியே இருக்கு. 1 by 2 டிஸ்டர்ப் பண்ணி இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ 4 கீழே 9 ஆயிரும். பை பவர் 4 ஆயிரும். சரிங்களா? பிளஸ் சமேஷன் n is equal to 1 to infinity. இதை ரெண்டாவது டைம் ஸ்கொயர் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. n ஸ்கொயர் பண்ணால் n பவர் 4. அடுத்தது மைனஸ் 1 பவர் n ஆல்ரெடி இருக்கு. அதை ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட் பார்த்தா என்ன ஆகும்? மைனஸ் 1 பவர் 2 ஹோல் பவர் என்ன மாற்றிக்கலாம். எல்லாம் ஒன்று தானே. அப்போ மைனஸ் 1 பவர் 2 என்ன ஆகும்? ப்ளஸ் 1. 1 to the power என்ன ஆகும்? எல்லாமே 1 தான். அதனால் என்ன பண்ணாத? மைனஸ் 1 பவர் 2 n எழுதலாம். இல்லைன்னா சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்? 1 கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன ஆகும்? இந்த 4ம் 2ம் கட் பண்ண என்ன ஆகும்? 2 கிடைக்கும். சரிங்களா? இந்த மைனஸ் 2 பவர் 2 என்ன ஆகும்? ப்ளஸ் 1 ஆயிரும். இப்போ LHS RHS ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணணும். LHS RHS. ஸோ RHS என்ன இருக்குன்னு ஃபைனலாக 2 by 9 இருக்கா? 2 by 9 pi பவர் 4 ப்ளஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 16 by n power 4. இதனோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஈக்குவல்ஸ் டு LHS ஃபைனலாக வேல்யூ என்ன இருக்குது? 2 by 5 pi பவர் 4. ஸோ 2 by pi பவர் 4 இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த டேர்ம் ஆப்போசிட் ஆயிடுது. இந்த பை பவர் 4 டேர்ம் ஆப்போசிட்டில் போயிடுது. அப்போ இந்த 16 ஒரு நம்பர். அப்போ அந்த 16 எடுத்து வெளியே வச்சிடும். 16 ஒரு நம்பர் எடுத்து வெளியே வச்சிடும். சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 by n பவர் 4 மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் 2 by 5 pi பவர் 4 அப்படியே இருக்கு. ஸோ இந்த 2 by 9 ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா மைனஸ் 2 by 9 ஆயிரும் இல்லைங்களா? மைனஸ் 2 by 9 pi பவர் 4. இப்போ இதில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட்டு pi பவர் 4 ரெண்டுமே காமனாக இருக்குது இல்லைங்களா? 2ம் pi பவர் 4 காமனாக இருக்கு. வெளியே எடுத்து அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 by 5 இருக்கு. மைனஸ் இங்கே 2ம் காமனாக இருக்குது. pi பவர் 4 காமனாக இருக்குது. அப்போ 1 by 9 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 16ன்றது ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் விட்டு என்ன ஆகும்? டிவிஷன் நம்ம வந்திருக்கும். ஸோ 1 by 16 ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது? 2 pi பவர் 4 இருக்குது.
2 pi power 4. இது LCM எடுத்து என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 9 minus 5 by 45 ஆயிருமா? LCM எடுத்தா கேல்குலேட் தான் டேரக்டாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பக்கம் பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும்? சமேஷன் n is equal to 1 to infinity 1 by n power 4 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ இது LCM எடுத்தான். ஸோ இது 16 2 கட் பண்ணால் 8 இருக்குமா? 8 இருக்கும். ஸோ மேலே pi power 4 by 8 into 9ல் 5 போயிடுச்சுன்னா 4 இருக்கும். 9ல் 5 போயிடுச்சுன்னா 4 by 45 இருக்கும். இந்த 8ம் 4 கட் பண்ண என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்போ கடைசி என்ன இருக்கும்? pi power 4 by 45 into என்ன ஆயிரும்? 19 ஆயிரும். ஸோ LHS என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா summation n equal to 1 to infinity 1 by n power 4 இருக்கும். இப்போ சம்மேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, அடிஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு 1 போட்டு என்ன ஆகும்? சப்போஸ் எனக்கு 1 ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும்? 1 by 1 power 4 ஆகும். சப்போஸ் எனக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணால் 1 by 2 power 4, 3 ரீப்ளேஸ் பண்ணால் 1 by 3 power 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. மேக்ஸிமம் வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. எவ்வளோ தூரம் போகும் எனக்கு தெரியாது. ஸோ இன்ஃபினிட்டி ஈக்குவல்ஸ் டு pi power 4 by 90. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் டிடக்ஷன் பார்ட்டில். ஸோ பவர் 4 வந்தாலே இதில் வந்தாலே பாஸ்வார்ட்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணுன்றது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை புஷ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.